அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 11ஆம் தேதி என்ன நடக்குது, கார்த்திகை தீபத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்தியும் ரேவதியும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க, குழந்தையோட பிறந்த நாளுக்கு. அங்கே போயிட்டு கார்த்தி வேட்டிலாம் கட்டியிருக்காரு, கிராமத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே ரேவதி பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. இங்கே பாருங்கள், சும்மா வேட்டி சட்டை போட்டிருந்தா ரொம்ப கேவலமா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? முதல்ல ஆளை பார்த்து என்ன எதுன்ட்டு வெளிவு தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்க. அவங்களோட கேரக்டரை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்க. தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்செல்லாம் திட்டி விட்றாங்க. உடனே எல்லோரும் சாரி ரேவதி, ஏதோ விளையாட்டுக்கு தான் இப்படி பேசிட்டோம், மன்னிச்சிருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வாங்க போகலாங்கிறாங்க. இல்லை ரேவதி, பரவாயில்ல, இருக்கலாம் விடு. பர்த்டேக்கு குழந்தைக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்துட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே இருந்துகிட்ருக்குறாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணுது, அந்த குழந்த எப்படியும் வெளியில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிறா. இவங்க கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க அம்மா எல்லாருமே, ஐயோ எங்கே போனடா ஹரிணி, எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தொலைவி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஹரிணி எங்கேயுமே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, கார்த்தி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இது தொலைவுறாங்க. ஐயோ பிறந்தநாள் அதுவுமா, இவன் எங்கே போனானே தெரியலையே அப்படின்ட்டு. உடனே கார்த்தி வராரு. அவள் கையில் மருதாணி வச்சேன்னு சொல்லுவாள். அதெல்லாம் கதவுலையெல்லாம் ஒட்டி இருக்கும். அதையெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போய் பார்ப்பாங்க. உடனே எல்லா பக்கத்துலேயும் பார்ப்பாங்க. எல்லா பக்கத்துலேயும் பார்த்துட்டு, ஓ அப்போ இவன் இந்த கதவில் ஒட்டினதுனால இந்த சைடில் தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த அட்டைப்பெட்டியிலே போய் பார்ப்பாங்க. அந்த கதவு சாத்தி இருக்கும். உடனே கதவு எப்படின்னு திறந்து பார்த்தா அந்த குழந்த மயக்கமாக கிடக்கும். ஐயையோ என்ன குழந்த மயக்கமாக கிடக்குது அப்படின்னு எடுப்பாங்க. குழந்தைய அப்படியே தூக்குவாங்க. தூக்கி பெட்டில் படுக்க வைப்பாங்க. அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா தேள் இருக்கும். தேள் கடித்து மயக்கமாயிருவாங்க. உடனே படுக்க வச்சு ஹர்னி ஹர்னின்னு கத்துவாங்க. அப்போ எல்லாருமே ஒடியாருவாங்க. ஐயோ என்னாச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சுங்கிறாங்க. ஏங்க உள்ளே ஏதோ பொட்டிக்குள்ளே தேள் இருந்திருக்க மாட்டிருக்குது, கடிச்சிருச்சு. இந்த பொண்ணு போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக விளையாட்டுக்காக போய் இது பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரி தேள் கடிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறாங்க. சுடுதண்ணி வைங்க, இது பண்ணுங்கள், அதெல்லாம் இந்த என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டரும் வந்துடுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு, உடனே ஃபஸ்ட் எய்டு பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் கண்ணு முழிச்சிருவா அப்படிங்கிறாங்க. உடனே குழந்தையும் கண்ணு முழிச்சிருது. உடனே ரேவதி ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சார் நாங்கள் உங்களை தப்பாக பேசியிருந்தாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என் குழந்தைய காப்பாற்றிட்டீங்க சார், உங்களுக்கு உண்மையிலுமே பெரிய மனசு. பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு கார்த்தி. உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் கேக்கு கொடுக்குறாங்க. கேக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கடையில் இந்த சுவாதி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி பர்த்டே ஒரு மாதிரி பார்ட்டி வச்சுருப்பா. அதுக்கு செங்கல்பட்டில் தாண்டி இருக்கிறேன்னொடனே வா அப்படின்னொடனே கூப்பிட்றாங்கன்ட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டுருக்குறாங்க. இப்போ சுவாதி போன உடனே, வாடி நல்லா இருக்கியாடி, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து அப்படிங்கிறாங்க. ஏய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றி அப்படிங்கிறாங்க. சிச்சா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் அதை பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக வரல, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ரொம்ப நல்லாச்சு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே 2 பசங்க பேசிக்கிறாங்க. என்னடா பெரிய இவன் மாதிரி அப்படி என்னமோ இதெல்லாம் குடிக்க மாட்டேன், கூல்ட்ரிங்க்ஸ் அப்போ நாமெல்லாம் குடிக்கிற பையனுங்களா, டேய் எப்படியாச்சும் இவளை இதை குடிக்க வைக்கணும்டா அப்படிங்கிறாங்க. ஆமாடா செய்யலாம்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஏண்டி சரி வேண்டாம்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்ட்டு, எங்க போய் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாங்கங்கிறாங்க. உடனே கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாடுறவங்ககிட்ட போய் மயக்க மருந்தை கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸில் போதை அதாவது என்னென்னா அந்த ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸை போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே சுவாதி அதை குடிச்சிட்றா. குடித்த உடனே அப்படியே மயக்கமாகி வாமிட் பண்ணிவிட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறா. உடனே இந்த பசங்க 2 பேரும் அங்கே வராங்க.
அங்கே வந்துட்டு டேய் நீ போடா ட்ரெஸ்ஸை கழட்டுறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே ஐயோ பயமாக இருக்குடாங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல போடா அப்படிங்கும்போது பக்கத்தில் போகிறாங்க. இதுக்கு இடையில ரேவதியும் கார்த்தியும் போய் ரூமை பார்த்தா அங்கே ரேவதி இல்லை. ஐயோ என்னன்னு தெரியல, எங்கே போனால் பூட்டி கிடக்குது, ஃபோனும் போக மாட்டேங்குது அப்படின்னு வெளியில் வந்து அப்படியே ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் வந்து விசாரிச்சுக்கலான்ட்டு வர்றாங்க வெளியில். அப்போ ஒருத்தர் அந்த சுவாதி விட்டுட்டு வந்த ஆட்டோக்காரங்க நிற்கிறாரு. ஏங்க ஒரு பொண்ணு இப்படி ஏதாச்சும் அங்கே வந்து ஆட்டோவில் வந்துச்சுங்க சவாரிங்கும்போது, ஆமாங்க ஒரு பொண்ணு ஒரு வயசு பொண்ணு தான், நான் தான் கொண்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸுங்க அந்த இடத்த காமிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. வாங்கல அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கொண்டு போய் விட்றாங்க. உடனே கார்த்தியும் ரேவதியும் வந்து அவளை சுவாதி பார்த்திங்கன்னா அங்கே மயக்க நிலையில் இருக்கிறா. அவளை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றி, ஏன் சுவாதி இப்படிலாம் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உனக்கு நாங்கள் என்ன சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. ஒரு வழியாக கண்டபடி பிடிச்சி திட்டி ஒரு வழியாக அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நல்ல வேளை எதுவும் தப்பாக நடக்கலை, காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் ஒழுங்காக படுத்து தூங்கிட்டு காலையில் பாட்டுக்கு ரிஹர்சல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி வந்து சரி, உடனே கார்த்தி சரி நீங்கள் 2 பேரும் படுத்து தூங்குங்க நான் போகிறேன்னு வெளியில் வராங்க. உடனே ரேவதி வெளியில் வந்துட்டு பரவாயில்ல நீங்கள் எப்படி 2 காப்பாற்றி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல ரேவதிங்கிறாங்க. சரி நீ அதெல்லாம் நினச்சி அவகிட்ட பேசிட்டு இருக்காத, போய் தூங்கிப்போ அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திக் போகிறதையே அப்படியே ரேவதி பார்த்துட்ருக்குறாங்க. கார்த்தி உடனே அந்த லாஸ்ட்டு ரூமில் போயிட்டு ஏன் ரேவதிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் பார்த்தேன் நீங்கள் போங்க குட் நைட்டுங்கிறாங்க. குட் நைட்டுன்ட்டு கார்த்தி போயிடுறாரு. உடனே ரேவதி வந்து உட்காந்துட்டு கார்த்தியவே நினச்சி பார்க்குறாங்க. அவர் மேலே விழுந்தது, மோதிரம் மாற்றினது, அது இதுன்னு சந்தோஷமான மூமெண்டெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுதுங்க. அடுத்த நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.